ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வழக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபீஷியல் சீக்ரெட் ஆக்ட் 1923 சம்மந்தப்பட்ட வழக்கு. அதாவது இந்த வழக்கின் மூலியமாக சில ரிலீஃப் இந்த கேஸில் சில அக்யூஸ்ட் என்று கருதப்படுறவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது என்ன வழக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு ரிட்டையர்ட் ஆஃபீஸர் இருக்கிறாங்க, அவங்க ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில் அவங்க மதர் இருக்கிறாங்க, அவருடைய பையன் ரிட்டையர்ட் ஆனவர் இருக்கார். அதில் ஒரு 4 பேர் வெளியே இருந்து வீட்டில் சண்டை போட்டு அடித்து அவங்கள துன்புறுத்தி பெரிய பிரச்சனை பண்ணிவிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா, ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் அவங்க மதரோட போலீஸ் ஸ்டேஷனில் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிறாங்க, நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வருது. கால் இல்லை, நீங்கள் இந்த கம்ப்ளைண்ட்டை வித்ட்ரா பண்ணுங்கள், நாங்கள் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அது எப்படி நீங்கள் கம்ப்ளைண்ட் நீங்கள் வித்ட்ரா பண்ணுங்கன்னு சொல்ல முடியும்? போலீஸு பாதிக்கப்பட்டவங்க நாங்கள், எங்கள் வீட்டில் அதிரடியாக தாக்குதல் நடத்தியிருக்காங்க எங்கள் அம்மாவை அப்படின்னு சொல்லி இவர் ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு. உடனே போலீஸ் மிரட்டுறாங்க ஃபோன்லேயே. அதை இவர் ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் ரெக்கார்ட் பண்ணிடுறாரு. அதாவது என்ன மிரட்டுறாங்க அப்படின்னா, நீங்கள் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் பண்ணலன்னா உங்கள் மேலே வழக்கு போட்டுருவோம், நான் கண்டிப்பாக நீங்கள் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இவர் ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் மறுத்துடுறாரு. அப்புறம் திருப்பி ஒரு நாள் அவங்களுடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறாங்க. அதாவது தாக்குறவங்களையும் தாக்கப்பட்டவங்களையும் வர சொல்கிறாங்க. 2 பேரும் போகிறாங்க, 2 பேரும் பேசுகிறாங்க. அதையும் இவர் பாதிக்கப்பட்டவர் வீடியோ எடுக்கிறாரு, அதை ரெக்கார்ட் பண்ணுறாரு போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு. அதனால போலீஸ் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 120B, அப்புறம் 506 இந்தியன் பீனல் கோட் 1816லையும், செக்ஷன் 3 ஆஃப் த அஃபீஷியல் சீக்ரெட் ஆக்ட்லேயும் அவங்கள எஃப்ஐஆர் போட்டுடுறாங்க. அதாவது யார் தாக்கப்பட்டாங்களோ அவங்கள எஃப்ஐஆர் போட்டுடுறாங்க. அதாவது கூட்டு சரி பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸை வீடியோ எடுத்ததாகவும் இது மாதிரி மிரட்டினதாகவும் சொல்லி ஒரு எஃப்ஐஆர் யார் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்களோ அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த வந்தவங்க மேலே எஃப்ஐஆரை போட்டுடுறாங்க. அதை வச்சு மிரட்டுறாங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வழக்கறிஞரோட போகிறாரு. வழக்கறிஞர் எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளேயே என்ன ஆயிடுதுன்னா, கோர்ட்டுக்கு இந்த கேஸ் கொண்டு போயிடுறாங்க போலீஸு. சார்ஜ் ஷீட்டும் கோர்ட்டில் ஃபைல் பண்ணிடுறாங்க, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில். உடனே இவங்க குவாஸ் போடுறாங்க. என்ன கோர்ட்டில் இன்ஹரண்ட் பவர் ஆஃப் ஹைகோர்ட்டில் பயன்படுத்தி எஃப்ஐஆரையும் குவாஸ் பண்ணணும், சார்ஜ் ஷீட்டையும் குவாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி குவாஸ் போடுறாங்க. குவாஸ் போட்ட உடனே அதாவது ரிட்டையர்ட் ஆஃபீஸரோட வழக்கறிஞர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி தாக்குதல் நடந்தது, அந்த தாக்குதல் தொடர்ந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ ரெக்கார்டிங்லாம் எடுத்தது சட்டப்படி செல்லும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, வாதாடுறாரு கோர்ட்டில். உடனே ஜட்ஜி அது எப்படி செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, செக்ஷன் 3 ஆஃப் த அஃபீஷியல் சீக்ரெட் ஆக்ட் 1923 அதை பற்றி டீல் பண்ணல. ஸ்டேஷனில் இது வீடியோ எடுக்கணும், ஆடியோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி டீல் பண்ணல. அதுபோக என்ன சொல்கிறார் அப்படின்னா, the court refer to section 28 of the 1923 act which define the term prohibited place and noted that police station was not included in the definition of prohibited place அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது டெஃபினிஷன் 82ல் அஃபீஷியல் சீக்ரெட் ஆக்ட் 1923ல் ப்ரோஹிபிட்டட் பிளேஸ்ன்னு அப்படின்னு கொடுக்குற இடத்துல போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி வார்த்தை இல்லை. அதனால போலீஸ் ஸ்டேஷனில் ஆடியோவோ வீடியோவோ ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்போது யாருனாலும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு. என்ன அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the court also refer to section 3 of the 1923 Act which deal with penalty for spying தான்.
அதாவது செக்ஷன் 3 வந்து பெனால்ட்டி ஃபார் ஸ்பையிங்கை பற்றி தான் இது வருது. அதனால் செக்ஷன் 3 ஆஃப் த 1923 ஆஃப் த அதாவது நம்மளுடைய அஃபீஷியல் சீக்ரெட் ஆக்ட் வந்து எதையும் பற்றி டீல் பண்ணல, அதனால் இது போட்டே தப்பு அப்படின்னு சொல்கிறாரு. த கோர்ட் அப்சர்வ் தட் எனிதிங் டன் இன் த போலீஸ் ஸ்டேஷன் வாஸ் நாட் இன்க்ளூடட் இன் செக்ஷன் 3 அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து அப்சர்வ் பண்ணுது. அதாவது என்னென்னா டெஃபினிஷன் 2(8) வந்து ப்ரோஹிபிட்டட் பிளேஸை வந்து டிஃபைன் பண்ணுது. அப்போ டிஃபைன் பண்ணும்போது அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்மளுடைய போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து வரல. அதனால வந்து அது வந்து ப்ரோஹிபிட்டட் பிளேஸ் கிடையாது. போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு அக்ரீவ்டு பார்ட்டி வந்து இல்லை யாருனாலும் சரி ஒரு வழக்கு சம்மந்தப்பட்டவா போகிறோம் அப்படின்னா போலீஸும் அவங்களும் பேசும்போது யாருனாலும் வீடியோ எடுக்கலாம், ஆடியோ எடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து உறுதியாகிறது. அதனால் வந்து இந்த வழக்கில் வந்து என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா வந்து இந்த சட்டத்துக்கு கீழே போட்டதை வந்து நாங்கள் வந்து குவாஸ் பண்ணிடுறோம், செக்ஷன் 3 வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை வந்து குவாஸ் பண்ணிடுறாங்க. இந்த வழக்கின் மூலியமாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பிரச்சனை வருது, அதாவது யாராவது போய் போலீஸ் ஸ்டேஷனை அப்ரோச் பண்ணுறீங்க, ஒருத்தர் வந்து ப்ராப்ளம் பண்ணுறாருன்னு சொல்லி அதுக்கப்புறம் உங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, அவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, 2 பேரையும் கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆர் போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த எஃப்ஐஆரை வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது கோர்ட் இதில் நடக்கிறது, அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் என்னென்ன நடக்குதோ அதை வந்து ஆடியோலையோ வீடியோலையோ வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கோர்ட்டு சொல்லுது. இதுதான் வந்து முக்கியமான விஷயம். அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் யாருனாலும் சரி ஒரு பிரச்சனையை பேசும்போது ஆடியோவோ வீடியோவோ வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுது. இந்த கேஸோடைய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா சுப்பையா ராம்பாபு அதார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. இது வந்து 2024 SCCயில் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்னைக்கு டிசைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 23/9/2024 வந்து இந்த கேஸ் டிசைட் பண்ணியிருக்காங்க. அதாவது ரொம்ப ரீசெண்டாக வந்து தான் இந்த கேஸ் வந்து வந்திருக்கு. அதாவது அஃபீஷியல் சீக்ரெட் ஆக்ட் 1923 இதில் வந்து அதாவது போலீஸ் ஸ்டேஷனை வந்து எடுக்கக்கூடாது, வீடியோ ஆடியோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிற சரத்து வந்து எதுவுமே இல்லை. அதனால வந்து இந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணி குவாஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதாவது சில அஃபீஷியல் சீக்ரெட் ஆக்ட் 1923 ஒரு சில இடத்த வந்து நீங்கள் வந்து வீடியோவோ ஆடியோவோ ஒரு இடத்துக்குள்ளே போகும்போது எடுக்க முடியாது அப்படிங்கிறது தான். அது வந்து எதில் டிஃபைன் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2(8) ஆஃப் த டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதில் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் வந்து எடுக்க முடியாது. மற்றபடி வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் எடுக்கலாம். இன்க்ளூடிங் போலீஸ் ஸ்டேஷன்லேயே நீங்கள் வந்து ஆடியோ வீடியோ வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கோர்ட்டோட தீர்ப்பு. இது ரொம்ப வந்து முக்கியமான தீர்ப்பு. இது வந்து மக்களுக்கு வந்து தெரியணும். ஏன்னா வந்து போலீஸில் வந்து மிரட்டுவாங்க, ரொம்ப அதிகார தோணியில் பேசுவாங்க, கீழ்த்தனமாக நடத்துவாங்க. அதனால் வந்து நீங்கள் வீடியோ எடுக்கணும், அதை ஆடியோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பயப்படாமல் வீடியோ ஆடியோ வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த நீதிமன்றத்தோட தீர்ப்பு. அந்த சட்டம் வந்து அஃபீஷியல் சீக்ரெட் ஆக்ட் 1923 வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லி சொல்லுது கோர்ட்டு. அதனால நீங்கள் தைரியமாக வந்து எடுக்கலாம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து வீடியோ ஆடியோ. ஏன்னா இது வந்து முக்கியமான சட்டம், மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம். பட் ஆனால் ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வந்து நம்ம டிராஃபிக் போலீஸில் வந்து பிடிக்கும் போதோ இல்லை யாராவது ரோட்டில் பிடிக்கும் போதோ வீடியோ எடுக்கிறாங்க. அது வந்து வெளியே வந்து எடுக்கிறாங்க. பட் ஆனால் போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து நீங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து இப்போ செக்ஷன் 2(8) ஆஃப் த அஃபீஷியல் சீக்ரெட் ஆக்ட் வந்து டெஃபினிஷன் வந்து என்ன சொல்லுது,
எதை வந்து அஃபீஷியல் சீக்ரெட்டாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன் வந்து போலீஸ் ஸ்டேஷனை வந்து இன்க்ளூட் பண்ணலை, எதை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது செக்ஷன் 28 ஆஃப் த அஃபீஷியல் சீக்ரெட் ஆக்ட் 1923 டிஃபைன்ஸ் எ ப்ரோஹிபிஷன் பிளேஸ் ஆஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனி மிலிட்டரி டெலகிராஃப் ஆர் டெலஃபோன், எனி வயர்லெஸ் ஆர் signal station or office, any factory, dockyard or other place used for building, repairing, making or storing a munition of war, any place where sketch plan, models or documents related to munitions of a war are made, repaired, gotten or stored, any place where metal, oil or minerals of use in time of war are gotten. இதெல்லாம் வந்து அஃபீஷியல் சீக்ரெட் ஆக்டில் வரும். ஆக்சுவலாக அஃபீஷியல் சீக்ரெட் ஆக்ட் அப்படிங்கிறதே வந்து மிலிட்ரிக்காக வந்து யூஸ் பண்ணப்பட வேண்டிய ஒரு சட்டம். அந்த மிலிட்ரி சம்மந்தமான டெலிஃபோனிக் ரெக்கார்டிங்கு, இல்லை சிக்னலை வந்து ஹேக் பண்ணுறது, இல்லை வந்து ஒரு வாரில் வந்து நடக்கிற விஷயங்கள், ஒரு வாரில் வந்து எப்படி எப்படி வார் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது, பாம்ஸ்லாம் வந்து எங்கே வச்சுருக்கிறாங்க, அப்புறம் எப்படி வார் தொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து வீடியோவோ ஆடியோவோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து அஃபீஷியல் சீக்ரெட் ஆக்ட் 1923யோட மெயின் வந்து கருத்து. ஏன்னா இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து சொல்லியிருக்கு அஃபீஷியல் சீக்ரெட் ஆக்ட். அதனால அந்த அஃபீஷியல் சீக்ரெட் ஆக்ட் வந்து 1923 வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு பொருந்தாது அப்படிங்கிறது கோர்ட் சொல்லுது. மிக்க நன்றி, வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நிறைய லா வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம், ஜட்ஜ்மெண்ட்ஸ் அப்டேட் பண்ணுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு.